இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, ஒரு வதந்தி போயிட்டுருக்கு. இந்த சீரிஸ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு, ஒரு 5 மணி நேரம் உட்காந்து 8 எபிசோடையும் பார்த்துட்டு தான் போவீங்க அப்டின்ற மாதிரி. அப்படி நான் கேள்விப்பட்டு போய் பார்த்த சீரிஸ் தான் வதந்தி 2. ஸோ சீரிஸ் எப்படி இருக்கு? பார்க்கலாமா? அப்டின்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன். இது மாரி மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினிமா சித்தப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வதந்தி சீசன் 2. சீசன் 2வா? அப்படின்னா அப்போ சீசன் 1 இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எஸ்ஜே சூர்யா நடிப்பில் 2022 வதந்தி சீசன் 1 வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் போய் அதை பார்த்துட்டு வந்து தான் இதை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. அது வேறு கதை, இது வேறு கதை. கதையை பொறுத்த வரைக்கும் மதுரை டு சென்னை ஹைவே 8 வழிச்சாலை போட போகிறாங்க. ஸோ அதுக்கான இனாகரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்கே அவங்க தோண்டும் பொழுது ஒரு சில மனித எலும்புக்கூடுகள் கிடைக்குது. அந்த எலும்புக்கூடுகளெல்லாம் பார்த்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ப்ராஜெக்டை நிறுத்துறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேலை இது அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேச்சுக்கள்லாம் நடக்குது. ஸோ உண்மையிலேயே அந்த எலும்புக்கூடு வந்து யாரோடது, இதில் எதுவும் கொலையிலே நடந்திருக்கா அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு தான் மூசா ராசா என்ட்ரி கொடுக்குறாப்புல. பேர் நல்லா ரைமிங்காக இருக்குல்ல, மூசா ராசா. இது வந்து டைரக்டருடைய ஒய்ஃப் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனோட பேரான் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். இதில் சசிகுமார் தான் எஸ்ஐ மூசா ராசாவா லீட் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அபர்ணா தாஸ், யஸ்வந்த், விவேக் பிரசன்னா போன்றவங்களும் இந்த சீரீஸில் நடிச்சிருக்காங்க. சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடு முடியும் போதும் ஒரு ஹூக் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்த எபிசோடு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வரும். ஒரு சில வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லென்த் ஆகுறதுன்னு தெரியாமல் ஒரு எபிசோடு ஃபுல்லாக பேசி பேசி அறுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை வச்சு நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. இந்த சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நினைப்போம், நமக்கு டெஸ்ட் வைக்கிறத நினச்சி இப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி பண்ணாமல் அவங்க வேறு மாதிரி நமக்கே டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சீரீஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அது வதந்தி 2 அப்படின்னு தான் சொல்லுவேன். 5-5.5 மணி நேரம் செலவழித்து பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான சீரீஸு. அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் பல சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினிமா சித்தப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.